வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகராமன். இனி நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது பாத்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள்ங்க. இது பாத்தீங்கன்னா 1.5 ஆண்டு காலத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்கும். அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்கின்றன. இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் சொல்லுவோம், சர்ப்ப கிரகம் சொல்லுவோம், சாயா கிரகம் சொல்லுவோம், மாயா கிரகம் சொல்லுவோம். சாயா அண்ட் மாயா கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்க போது நம்ம விரிவா நம்ம ஒரு பத்து சாட் அமைப்புல பார்க்க போறோம். எப்படின்னா நம்ம நார்மலா சொல்லிட்டு போறது கிடையாது. ஒரு ஜாதக அமைப்பு மாதிரி 12 கட்டம் போட்டு அதுல நவ கிரகத்தை அமைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பில்லாத பொன்னான சப்ஸ்கிரைப் பண்ண இந்த கார்த்திகை கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஆல் நோட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு முறை நான் லைவ்ல வந்தாலும் சரி, நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல நான் ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தாலும் சரி, அப்போ லாங் வீடியோ கொடுத்தாலும் சரி, லைவ்ல இருந்தாலும் சரி, ஷார்ட் வீடியோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஆன்மீக சம்பந்தமான தகவல்களையும் ஆளுடம் ஜோதிடம் சம்பந்தமான தகவலையும் நீங்க செல்ல நீங்க பார்த்து உங்க அறிவை நீங்க மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதாவது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பயிற்சி பலன்களும் கொடுத்திருக்கோம். குரு பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன், புத்தாண்டு பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன், சனி பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன். நம்ம இப்ப பார்க்க போறது ராகு கேது பயிற்சி பலன் தெளிவா ஒரு ஜாதக அமைப்புல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் முதல் முறை நம்ம சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல குடும்ப கோளாறுகளுக்கும் வேலைகளுக்கு பிரச்சனைகளுக்கும் இல்ல திருமண தடைகளுக்கும் ஜாதக ரீதியிலான பரிகாரங்கள் வேணும். நான் பிரார்த்தனை பண்ண போறேன். எனக்கு ஜாதக முறையில எந்த ஆலயம் சென்று எந்த இறைவனை வழிபட வேண்டும் என்று விருப்பப்படுற நீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜோதிட கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்களா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு, எடுத்து நமக்கு கால் பண்ணுங்க. எந்த நேரம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பாக்குற மாதிரி இருக்கும். மாதிரி இந்த ராகு கேது பயிற்சியில நான் இப்போ ராசி கட்டம் போட்டு சொல்றேன் இல்லையா, இதுல எந்த ராசிக்கு சரியாக இல்ல பரிகாரம் வேணுமோ அந்த ராசிக்கான பரிகாரத்தோட சொல்ல போறாங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. நமக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப வாங்க இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுவோட அந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராகு கேது பத்தி சின்ன விளக்கம் கொடுக்க பாருங்க. இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற அரக்கன். அந்த அரக்கன் அமுத கலசத்தை எடுத்து குடிக்க போகும்போது மகாவிஷ்ணு தலையை 2 துண்டா ஆக்கின கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வரலாறு நம்ம சேனல் ஆடி வீடியோவா கொடுத்துருக்கேன், எடுத்து முழுமையா பாருங்க. ராகு கேது உருவான வரலாறும் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டபுள் புரிதல் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அமுதம் உண்டதால அவர் அமுதம் உண்டதாக மட்டும் அல்லாமல் என்ன பண்றாருன்னா மிக மிக பெரிய கடுந்தவம் எல்லாம் இருந்து இந்த ஆருட பரிபாலத்தில் அவர் சஞ்சரிச்சிருக்காருங்கிறது நமக்கு புராண கதை, புராண வரலாறு. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள், ராகு கொடுப்பார் கேது கெடுப்பாருங்கிறது பழமொழி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு முழு நாகம் நம்ம எடுக்கும்போது முழு நாகத்துல தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாருன்னு வாங்க இப்ப 1 by 1 பார்த்துட்டு வரலாம். நம்ம வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு. இந்த வீடியோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 ரிஷப ராசி அன்பர்களுக்கு. ரிஷப ராசிக்கு போடலாமா? சந்திரன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன சார் பண்ண போகுதுன்னா, இந்த ராகு கேது பயிற்சியில ராகு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இது வரைக்கும் ராகு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டுல உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து பல நன்மைகளை கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் இப்ப 10ஆம் இடத்துக்கு இறங்குறாருங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பின்னோக்கி செல்லக்கூடிய வக்ர கிரகம் சொல்லுவோம் இல்லையா, இந்த வக்ர கிரகம் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கும், ராகு அப்படி ஒரு ஸ்டெப் நடப்போம். இங்க கண்ணில இருந்து 5ஆம் இடத்துல இருந்த இந்த கேது பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு கேது பகவான் பேச்சை வர்றார். இதற்கு முன்னாடியே குரு பகவான் என்ன பண்றாருன்னா உங்க லக்னத்துல உங்க ராசியில இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்றாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு
இதே புதனோட வீட்டுல குரு அமரார், குருவோட பார்வையில ராகு வந்து அமர்ந்துரு, பெரிய விஷயம். சரி சார், 10ஆம் இடத்துல ராகு எனக்கு என்ன சார் பண்ண போகுதுன்னா, 10ஆம் இடத்துல ராகு என்ன பண்ண, தொழில் ஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில் ஜீவனம் பண்ணி நம்ம பிழைக்கக்கூடியது இந்த 10ஆம் இடம், 10ஆம் ஸ்தானம். இந்த ஜீவனம் பண்ணி நம்ம பிழைக்கக்கூடிய இடத்துல ராகு அமராருன்னா ஃபர்ஸ்ட் மனம் போன போக்குல நம்மளோட தொழில்கள் இருக்கும். இந்த சர்ப்பம் என்ன பண்ணும்னா பாட்டக போய்கிட்டே இருக்கும், அது பாட்டக போகும். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து அப்படி தலையை தூக்கி பார்க்கும். அது மாதிரி இது தொழில், தொழில்ல அது அமரும் என்ன பண்ணும்னா அப்படியே அலைப்பாயும். வேலை செய்றீங்கன்னா கான்சென்ட்ரேட் இருக்காது, இந்த கவனம் சிதறும். இப்போ ஒரு பிரேக் டைம் வந்து ஒரு வேலையில இருக்கீங்க, 10 நிமிஷம் டீ பிரேக்கு, 30 நிமிஷம் உங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக்னா இது டிவேட் ஆகும். இங்க 10 20 ஆகலாம், 30 ஆகலாம். லஞ்ச் பிரேக் அப்படிதான் அதிகமாக ஆகலாம். சரி, அதே மாதிரி வேலையில இப்ப அவுட்புட் 1000 அடிக்கணும்னா நீங்க பாட்டு அடிப்பீங்க, ஒரு 1000க்கு ஒரு 900 அடிக்கலாம், கம்மியா இருக்கலாம், அதிகமாகவும் போகலாம். அப்ப என்ன ஆகும்னா உங்கள் மேலாளர், அதாவது உங்க மேனேஜரோ இல்ல உங்க சூப்பர்வைசரோ நீங்க வந்து ஒரு இருக்கக்கூடிய நல்ல பேரை கெடுக்கிற மாதிரி ஆகும். அப்போ இந்த 10ல ராகு வந்து அமரும் போது வேலைங்கிறது மனம் போன போக்குல இருக்கும், அதனால வேலையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ராகுகேது பயிற்சி எப்போ, மே மாசம் ராகுகேது பயிற்சி இருக்கா, ராகுகேது பயிற்சி ஆனதுல இருந்து நம்ம கவனமா ஆயிடணுங்க. பட் ஆனா உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன சார் பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் தனது உச்ச பார்வையால இங்க ராகுவை பார்த்துடுறாருங்க. அப்போ என்னதான் உங்களுக்கு வந்து மனசு வந்து அலைப்பாஞ்சி போனாலும் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தர் இருப்பார். ஏய் மச்சி அங்க போகாதப்பா பாங்க, தம்பி அங்க போகாதப்பா, அது செய்ப்பாங்க. அப்போ உங்களை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தர் இருப்பாரு. இது ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு ராகு கெடுத்தாலும் குரு உங்களை காக்குற அமைப்புல தான் இருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய அதிபதி யாரு, சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு இந்த ராகுங்கிறது நண்பர், கெடுக்க போறது கிடையாது. அப்போ நீங்க இதை இப்படி எடுக்கலாம், வெளிநாடு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாக அந்த வாய்ப்புங்கிறது கைகூடி வர்றதுக்கு நிறைய பாசிபிள் வாய்ப்புகள் இருக்கு. உங்களை கூப்பிட ஆரம்பிப்பேன், வெளிநாடு போலாமா, வரியா, வெளிநாடு போகுமா, இங்க இவ்வளவு வேலை இருக்க வான்னு கூப்பிடுறாங்க. அதுல நல்ல வாய்ப்பு, என்ன வாய்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி வெளிநாடு போக அமர்க்கலமா இருப்பீங்க. அதே மாதிரி ஏன்னா இங்க சனி பகவான் 11ஆம் இடத்துல, சனியால கெடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சனி லாபத்துல உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் இடத்துல தனக்காரகன் வந்து அமர்ந்து உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு முன்னாடியே இவர் வந்துருவாரு இங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ராகு 10ல 4ஆம் இடத்துல வந்து கேது, அதை நான் சொல்றேன். அப்ப ராகு 10ல வந்து அமரும்போது வெளிநாடு போயிடுங்க. சொந்த ஊர்ல தொழில் பண்றோம்னா ஒரு சிக்கல், தொழில் சுய தொழில் கேட்கவே வேண்டியது இல்லை, தூங்கிடுவோம். நல்லா வேலை உட்காந்துருப்போம், நல்லா தூக்கம், தூங்கிடுவோம். கடலை என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த பாம்பு என்ன பண்ணுமா, நல்லா போயிட்டே இருக்கும், நல்லா சாப்பிடும், ஒரு தேரையை சாப்பிட்டு என்ன பண்ணும், போயிட்டு போற வழியிலே தூங்கணும், பார்த்துருப்போம். பாம்பு அசந்து தூங்கிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணா புஷ்ன்னு சீரும். அது மாதிரியான ஒரு தொழில, சுய தொழில ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். வெளிநாடு போற வாய்ப்பு நிறைய வரும், பயன்படுத்தும், உங்க கையில இருக்கு. இப்பவே என்ன பண்ணுங்க, விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ரினிவல் ஆச்சான்னு பார்த்துக்கோங்க. இந்த ராகு நீ கொடுக்க போறாருங்க. குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறாருங்க. பேச்சுல பெரிய மனுஷ தோரணை குரு கொடுக்க போறாரு, தன கொடுக்க போறாரு, வாக்கு வன்மத்தை கொடுக்க போறாரு, வாக்குல நீதி நேர்மை நியாயத்தை கொடுக்க போறாரு, போதகம் மாதிரி இருக்க போறீங்க. போதகம்னா எல்லாருக்கும் அறிவுரை சொல்றேன், அது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்க போறாங்க. பெரிய மனுஷனை உங்களுக்கு காமிக்க போறாங்க. வேலை கர்மஸ்தானத்துல இருந்து யோகர் அமரும் போது வேலையில யோகமும் அடிக்கும், ஜாக்பாட்டும் அடிக்கும். நல்ல வேலை கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம். நீங்க வேற வேலை மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். புரியுதா? என்ன ஒண்ணு, யாரை நம்பியும் வந்து பண பரிவர்த்தனை மட்டும் வச்சுக்க கூடாது. நான் காசு வாங்கி தர்றேன், பணம் வாங்கி தர்றேன், இதுல பணம் போட போறேன்னா இந்த ராகு முழிச்சுப்பாரு. புரியுதா? பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி முகம் தெரியாத நபர்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. புதிய நண்பர்கள் வேண்டாம். கூடா நட்பு கேடில் முடிங்கிற மாதிரி இந்த அமைப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இந்த பக்கம் கேது எடுத்து பார்ப்போம். ராகு பத்தி பார்த்தா கேது பத்தி பார்ப்போம். 4ல இருந்து 5ஆம் இடத்துக்கு கேது, தாயார் ஸ்தானம் சுகஸ்தானத்துல கேது பகவான் வந்து அமராரு இல்லையா? அப்போ இங்க கேது அமரும்போது என்ன பண்ணுவார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 4ல கேது வந்தா வீட்டுல கலகம்,
புரியுதா? வீடு வந்து செலவு வைக்கிற மாதிரி இருக்கும், வண்டி வாகனம் செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். இது சுகஸ்தானம் இல்லையா? உடல்ல அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுத்துவாங்க. ஜீரணத்துல அதிகமா செரிமானம் சரியா இருக்காது. கை கால் முதுகு தண்டுவடம் இடுப்புல கொஞ்சம் வலிகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. தாயாருக்கும் உடல் உபத்திரங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு மருத்துவ செலவு இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணோம்? நம்ம கரெக்டா உடற்பயிற்சியில இருந்துக்கணும். தியானம் கரெக்டா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி கரெக்டா சூடான உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். புதிய வகை உணவுகள் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அசைவ உணவுகள்லையும் ஒரு சில அசைவ உணவுகள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வீடு அல்லவா, அப்போ கண்கள் பத்திரமா பார்த்துக்கணும். உடல் உஷ்ணத்தை நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். இளநீர் நிறைய குடிக்கணும். இளநீர் மோர் நிறைய குடிங்க. ஏன்னா உடம்ப கூலிங்கா வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப கூலிங்க வச்சுன்னா கண்ணு வந்து பொங்கி போயிடும், கண்ணு சவந்து போயிடும், கண்ணுல வந்து உறுத்தல் இருக்கும். சிலருக்கு கண்ணாடி போற அமைப்பும் இருக்கும். அது ஸ்டைலுக்காக போட்டாலும் சரி, இல்ல கண்ணுல பிரச்சனை வந்து போட்டாலும் சிலருக்கு கண் கண்ணாடி போற அமைப்பை இந்த காலகட்டம் கொடுக்கும். சரி, அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு கூலிங் கிளாஸ் ஆச்சும் வாங்கி நீங்க போட்டுக்கும் போது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். ஏன்னா வந்து கண்ணுக்கு வந்து நீ கண்ணாடி போற அமைப்பு இங்க வந்துடும். அதே மாதிரி கூலிங் கிளாஸ் போடும்போது கண்ணுக்கு சேஃப் ஆயிடும், நல்ல தூசு போடாது. அப்போ நம்ம என்ன பண்ணா, விதிய மதிய அளவில்ங்கிறவன் அது ஏத்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட் என்ன கண்ணாடி போடணுமா போட்டுக்கிறேன், இதை போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன். இல்லைன்னா கண்ணில் தூசு விழுந்து அது மற்ற செலவு போய் அப்ப கண்ணாடி போடுறதுக்கு நம்மளே கண்ணாடி வாங்கி போட்டா பிரச்சனை சால்வ். சரி, அது மாதிரி பார்த்துக்குவாங்க. இங்க கேது பகவான் அமராரு சார், நான் என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்னா, கேதுவுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும்னா, கேதுவுக்கு சங்கடகர சதுர்த்தி நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிம்மத்துல உட்காரும் போது லக்ஷ்மி நரசிம்மர், அதே மாதிரி லக்ஷ்மி ஹயங்கிரீஸ்வரர், இவங்க வழிபாடெல்லாம் ரொம்ப 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 முன்னேற்றம் கொடுக்கும். இவங்கெல்லாம் வழிபாடு பண்ணும்போது 4ஆம் இடத்துல இருந்தா அவர் கெடுக்கக்கூடிய கெடுபல்னு அப்படியே நீங்கி நட்பெல்லாம் கிடைக்கும். என்ன பண்ணுவீங்க, வீட்டுல ஒரு ரிப்பேர் பண்ணணும், ஒரு மாடி எடுத்து கட்ட போறேன், இல்ல வீட்டுல இருந்து ஒரு எக்ஸ்டென்ட் பண்ண போறேன், இல்ல புது வீடு கட்ட போறேன்னா இவங்கெல்லாம் அந்த லட்சுமி ஐங்கரீஸ்வரர் லட்சுமி நரசிம்ம வழிபாடு பண்ணும்போது அதற்கான பணவரவை கேது பகவான் கொடுக்க, ராகு பகவான் கொடுக்க வைப்பாங்க, குரு பகவான் கொடுப்பாங்க. இங்க கேது பகவான் அந்த வீடு கட்டுற அமைப்பை ஏற்படுத்துவார். அப்போ இந்த கடவுளை வழிபாடு பண்ணும். யாருக்கு என்ன கடவுள் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் ஐதீகம் இருக்கு. அந்த நேரத்துல அந்த உரிய காலத்தை உரிய தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நம்ம ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஆசையால பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டேன். இதே மாதிரி 11 ராகு நிறைய கொடுத்தாரு, நான் வந்து அதிகமான செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ராகு அது பேச்சு அதிகமா செலவு பண்ண முடியுமான்னா அளவு அறிந்து செலவிடணும். வரவு எவ்வளோ, வரவுல வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம், எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண போறோம், எவ்வளவு நம்ம வந்து கை இருப்பு என்ன, எவ்வளவு செலவு பண்ணலாம்னு பார்த்து நீ கரெக்டா பண்ணணும். ஏன் நான் சொல்றேன்னா 11 அமர்றது சனி, அவ்வளவு சீக்கிரம் வந்து சேவிங்ஸ் வந்து சேர்ந்துராது. புரியுதா? உங்க அக்கௌண்ட்ல வர்ற ஒவ்வொரு ரூபாயும் சனி பகவான் பாப்பாருங்க. புரியுதா? இது எப்படி வருதுன்னு. தர்மக்காரகன் கர்மக்காரகன் 11ஆம் இடத்துல இருக்கும் போது கெடு பலன் இல்லை. புரியுதா? அக்கௌண்ட்ல காசுல ஒரு சரி பாதி அல்லது ஒரு விகிதம், ஒரு சிறு விகிதமாச்சு என்ன பண்ணணும்னா, கைகால் இயலாதவங்களுக்கு நீங்க தான தர்மம் பண்ணணும். பண்ணும்போது இந்த சனி 11ஆம் இடத்துல அமர சனியால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. இந்த ராகுக்கு நம்ம சொல்றது பௌர்ணமி என்ன பண்ண, உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ராகுவோட பிரச்சனை முழுமையா உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி கேதுக்கு நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்க, உங்க வீடு தாயார் உடல் நலத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். ஆக மொத்தத்துல இந்த ரிஷப ராசியை எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களின் முயற்சிகள் சரியாக இருப்பின் இது ஏற்றம் தரக்கூடிய பேச்சியாகவே பார்க்கப்படுறேன். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல உடல் உபாதைகள் வந்து உங்களை தோலை அடிக்கலாம். அடிக்கும் போது மனோபலம் மன தைரியம் வச்சுக்கணும். என்னால முடியும்ப்பா, நான் செய்யறப்பான்னு ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்களை சூழ்ந்த மாயைங்கிறது விளைக்கும். புரியுதுங்களா? அப்போ முயற்சி திருவினை ஆக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலங்கள். ஏனென்றால் ஏனைய கிரகங்கள் நன்றாக இருக்கின்றது. புரியுதா? ராகு கெடுக்க போறது கிடையாது, கொடுப்பார். புரியுதா? கேதுவோட பார்வையில் அவர் இருக்கார், அதை பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? ஒரு வியூகம் பண்ணணும். இந்த காலகட்டம் இப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாரா, இந்த காலம் இப்ப நம்ம செய்யலாம் நீ பிளான் பண்ணி நீங்க மூவ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கின்றன. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நம்மளோட ஸ்கிரீன்ல இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா?
இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு, தசா புத்தி என்ன போகுது, தசா புத்தி வலிமையா இருக்கா, நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் நல்ல நிலையில இருக்காரா, யோக நிலையில இருக்காரா, இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம சொல்லுவோம்னா, பொதுவான பரிகாரங்கள். பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன், கருமாரி அம்மன் வழிபாடு சொல்லுவோம். ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம். இது பொதுவான பலன்கள்ங்க. உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும். உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பிரியப்படுறீங்க, ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகுகேது பயிற்சி பலன் நீங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் என்ன, இது உங்களுக்கு ராகுகேதுக்கு சப்போர்ட் பண்ணதாங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. என்கிட்டதான் நீங்க கன்சல்டேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கிட்ட பாத்துக்கோங்க. நம்ம எப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர். அப்படி இல்லை உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சொல்றோம்னா, இது பொது பலன். இந்த பொது பலன் பாத்தீங்கன்னா 10% நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ரிமைனிங் பாத்தீங்கன்னா நமக்கு தசாநாதன் வலிமை, லக்னாதிபதி இருக்கின்ற நிலைமை, லக்னாதிபதியின் வலிமை, அடுத்த ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதனின் வலிமை, இதை பொறுத்தும் உங்களுக்கு சர்பப்புள்கள் அமைந்த நிலை பொறுத்தும், உங்க லக்ன புள்ளி விழுந்த நிலை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் ஜாருட வழியில, அது ஜாதக வழியில தீர்வு காண பிரியப்படுற நீங்க நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி. நான் உங்களுடைய அன்பு நண்பன் கார்த்திக் ரேகராம். நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.